பாடி லூஸும் இடுப்பு லூஸும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அளவு ப்ளவுஸில் அது எப்படி அளக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா லெஃப்ட் சைடு ஹூக் பட்டி இருக்குது. சில பேர் வந்து ரைட் சைடில் வச்சுருப்பாங்க ஹூக் பட்டி. எது எப்படி இருந்தாலும் சரி, உள்ள இந்த நுனியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டர்ன் வந்து நகராது. பேக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்லீவு, அதுக்கப்புறம் பட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸான பீசஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சார்ட்டில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினலில் கட் பண்ணிக்கலாம். இதான் வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸு. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே நம்ம வந்து கட் பண்ண போகிறோம், எந்த சேஞ்சஸும் இல்லாமல். இப்போ நான் வந்து அதுக்கு சார்ட் எடுத்துருக்கிறேன். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சிங்கிளாக கட் பண்ணிக்கலாம். கிளாத்தில் மட்டும் நம்ம டபுளாக கட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் சார்ட் வந்து நான் சிங்கிளாக எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல, அதாவது நீங்கள் சாதா ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா 1.5 இன்ச் விட்டுக்கணும். லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறீங்கன்னா 1/2 இன்ச் விட்டால் போதும். இப்போ நம்ம வந்து சார்ட்டில் தான் கட் பண்ணுறோம் அப்படின்றதால 1/2 இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதை வச்சு நம்ம வந்துட்டு சாதா ப்ளவுஸ் தைச்சா 1.5 இன்ச் வச்சுக்கலாம். லைனிங்காக இருந்தால் இந்த 1/2 இன்ச்சை வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து தைக்கிறதுக்காக ஒரு 6 இன்ச் நம்ம விட்டு மார்க் போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் எடுத்துக்கிறோம். ஸ்லீவ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்பொழுது அளவு ப்ளவுஸுடைய ரைட் சைடு ஸ்லீவ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்லீவ் தான் யூஸ் பண்ணணும். இந்த முன்னங்கை இருக்கு இல்லைங்களா, இது வந்து சரியாக பிடிச்சிங்க. இந்த மாதிரி சரியாக பிடிச்சி ஃபஸ்ட்டு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க. கரெக்டாக வந்து சுற்றளவு மார்க் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோடைய லென்த்து கரெக்டாக மார்க் பண்ணிங்க. அளவு ப்ளவுஸ் எப்பவுமே கொஞ்சம் சுருக்கமாக இருக்கலாம். ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்து இழுத்து வச்சு மார்க் பண்ணுங்கள். இப்போ கரெக்டான அளவு தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். கட் பண்ணும்போது நம்ம எல்லாமே எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும் தைக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே ரெடி மார்க் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக இந்த அக்கில் இருக்குங்களா, இதுக்கு நேராக வந்து இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிங்க, அழுத்தி பிடிச்சிங்க, நவராமல். இதை வந்து டைட் பண்ணுங்கள். இப்படி டைட் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக மார்க் பண்ணுங்கள். இப்படி ஒரு மார்க், இப்படி ஒரு மார்க் பண்ண பிறகு இப்போ இந்த மார்க் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான், இப்படி வந்துருச்சு மார்க். இப்போ இந்த மார்க்கும் வந்துட்டு மேட்ச் பண்ணி ஒரு கோடு போட்டுருங்க. ஒரு 1.5 இன்ச் தள்ளி தைக்கிறதுக்காக வேண்டி கோடு போட்டுருங்க. இப்போ எல்லாமே வந்து இது ரெடி மார்க்கு. இது நம்ம கட் பண்ணும்பொழுது துணியை வந்து விட்டு கட் பண்ணணும். நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து அர்க்காத்து, இங்கே அர்க்காத் பண்ணிங்க. இப்போ ஸ்லீவ் வந்து கிளாத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம கவர் தட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் சிங்கிளாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் கட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு கீழே அந்த இடுப்பில் மடித்து தைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறோம். இப்போ ஸ்லீவுக்கு சொன்ன மாதிரி தான். அதாவது நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் 1.5 இன்ச் விட்டுக்கலாம். லைனிங்காக இருந்தால் 1/2 இன்ச் விட்டுக்கலாம். பால்சன் பட்டி தைச்சிக்கணும். இப்போ நம்ம சார்ட்டு தான் கட் பண்ணுறோம் அப்படின்றதால நம்ம 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்குவோம். நம்ம கிளாத்தில் வச்சு கட் பண்ணும்பொழுது லைனிங்காக இல்லை சாதாவான்றதை அப்போ நம்ம முடிவு பண்ணி கீழே இறக்கி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லென்த்து, ப்ளவுஸுடைய லென்த்து வைக்கணும். ஸோ ப்ளவுஸ் லென்த்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேக் சைடு எடுத்துங்க. ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷோல்டருடைய சென்டர் பிடிச்சிங்க. சென்டருக்கு நேராக எது வருதோ அதை இது மாதிரி பிடிச்சிங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த டாட் தான் வரும். ஸோ அதை டாட் கனெக்ட் பண்ணி பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு இப்படி கரெக்டாக வச்சுருங்க. இந்த 1/2 இன்ச் மார்க்கிலேருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்றத கரெக்டாக மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம டேப்பால் அளந்து பார்த்துக்கலாம். 14 இன்ச் இருக்குது கரெக்டாக. ஸோ அப்படியே 14 இன்ச் இன்னும் ஒரு கொஞ்சம் தள்ளி இப்படி மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கோடு போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடி லூஸும் இடுப்பு லூஸும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அளவு ப்ளவுஸில் அது எப்படி அளக்கணும் அப்படின்னு சொன்னால், சில ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரைட் சைடு, இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஹூக் பட்டி இருக்குது. சில பேர் வந்து ரைட் சைடில் வச்சுருப்பாங்க ஹூக் பட்டி. எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஐப்பட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த ஐப்பட்டி கணக்கில் சேர்க்காமல் இந்த மாதிரி டேப் வச்சுக்கணும். இந்த ஐப்பட்டி கணக்கில் சேர்க்கக்கூடாது, ஹூக் பட்டி கணக்கில் சேர்த்துக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா வர பீஸுன்றதால நம்ம சேர்க்க தேவையில்லை. ஐப்பட்டி இங்கேருந்து அந்த ஐப்பட்டியை விட்டுட்டு இதிலேருந்து நம்ம இப்படி டேப் பிடிச்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 33.4 இருக்குது, 33.4 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாடி லூஸ் எடுக்கணும். ஸோ பாடி லூஸ் வந்து நம்ம 2-3 டைப்பில் எடுக்கலாம். அந்த கழுத்து இறக்கம் பொறுத்து தான் நம்ம வந்து அதை முடிவு எடுக்கணும். இப்போ இது வந்து கழுத்து வந்து நார்மல் இறக்கம் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸை இந்த மாதிரியே போட்டு பேக் மட்டும் நம்ம அளந்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா 19.25 இருக்குது. சரிங்களா? 19.25 இருக்குது. அப்போ அது அப்படியே நம்ம வந்து இது பாதி 19.25, இன்னொரு பாதி ஒரு 19.25 சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 39.5 இன்ச் வரும். ஸோ அதை நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்லேருந்து அளந்துக்கிட்டே வரோம். இதிலேருந்து இந்த அக்கல் பாயிண்ட் வரைக்கும் ஒரு அளந்துட்டு அதுக்கப்புறம் இதை அளக்கிறோம், அதுக்கப்புறம் இதை அளக்கிறோம். ஓகேங்களா? 39.5 40 இன்ச் வருது இல்லைங்களா? ஓகே, நம்ம வந்து 19.25 வச்சா போதும். சும்மா ஒரு இது இந்த மாதிரி அளக்கும் போது ஏன் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கழுத்து கொஞ்சம் விரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி கழுத்து விரியுது, அதனால் உங்களுக்கு அந்த எக்ஸஸாக வர மாதிரி தெரியும். பட் மெஷர்மெண்ட் கரெக்டு தான். இது எதுக்கு எடுக்கிறோன்னா கரெக்டாக இருக்கா, நம்ம தப்பாக எடுத்துருக்குறோமான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா சில பேருடைய கட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ரொம்ப கேப் இருக்கும். அந்த பாருங்கள், ஃப்ரண்ட்டு சின்ன இந்த அளவுக்குலாம் கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கேப் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டு கம்மியாக வச்சு பேக் வந்து பெருசாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம டோட்டலாக ஒரு ரவுண்ட் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதனால தான் நம்ம எடுத்தோம். அப்போ நம்ம எக்ஸாக்டாக நம்ம கிடைக்கிற மெஷர்மெண்ட்டு 19.25. சரிங்களா? இப்போ பாடி லூஸ் பார்த்திங்கன்னா பேக் சைடு மட்டும் 19.25, அதாவது 20 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு கம்மி. சரிங்களா? அதை கணக்கு பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, இப்போ இந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி 1/2 இன்ச்சு வந்தால் கூட நம்ம டிஃப்ரெண்ட் வைக்கலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச் வருது பார்த்தீங்களா? 1/4 இன்ச் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கணக்கில் சேர்க்க தேவையில்ல, தைக்கும்போது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து 33 வச்சுக்கலாம் இடுப்பு. சரிங்களா? நம்ம தைக்கும்போது அந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 33 இன்ச்சு. அதே மாதிரி பாடி லூஸ் பார்த்திங்கன்னா 19.25 இருக்குது. ஸோ நம்ம வந்து 20 இன்ச்சாக கணக்கு பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? 20 இன்ச்சாக கணக்கு பண்ணி வச்சுக்குவோம். அதாவது மெஷர்மெண்ட் தைக்கிறத பொறுத்து தான். ஒரு நூல் நம்ம லைட்டாக உள் பக்கமாக பிடிச்சிட்டோம்னாக்கா அந்த 19.25 வந்துட போகுது. சரிங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு தான் அதில் கம்மி சொல்ல போனாக்கா. அதனால் நம்ம 20 இன்ச் வச்சுக்கலாம் கணக்குக்கு. நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம்னாக்கா இந்த 33 4 பிரிச்சிடும். 33 4 பிரித்தோம்னா 8.25 வரும். சரிங்களா? அந்த 8.25 அப்படியே நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும். 8.25 இருக்கு இல்லைங்களா? 4 ஒரு பாகம் 8.25. இந்த 8.25 மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். இது எதுக்குன்னு சொன்னாக்கா டாட்டுக்காக வேண்டி, டாட்டுக்காக நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்க் இருக்கு இல்லைங்களா, ரெண்டாவதாக வச்ச மார்க், அந்த மார்க்கில் அளவு ப்ளவுஸை வச்சு இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சு சரியாக பிடிச்சிட்டு இந்த பட்டியோடைய ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டியோடைய ஜாயிண்ட்டுக்கு நேராக இப்படி ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த அக்கல்கிட்ட இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் வருது இல்லைங்களா, இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் அதுக்கு நேராக ஒரு மார்க்கு, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க்கு, அதாவது இதுதான் ரெடி மார்க்கு. இதை வந்து தைக்கிறதுக்காக வேண்டி விடக்கூடிய அந்த 1/2 இன்ச் மார்க்கு அப்படி கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ வச்சிட்ட பிறகு இந்த மேலே எக்ஸ்ட்ரா வச்சோம் இல்லைங்களா, அந்த மார்க்கில் நம்ம என்ன செய்யணும்னா இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்படி கோடு போட்டோம். கோடு போட்டுட்டு இப்போ இந்த 20 இன்ச் இருக்கு இல்லைங்களா பாடி லூஸ், அதை வந்து இப்படி வச்சுக்கலாம். பாதி 10 இன்ச்சு. சரிங்களா? 10 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மார்க்கும் மேட்ச் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இப்படி கோடு போட்டோம். 1.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்காக விடுவோம் இல்லைங்களா, அதுக்காக 1.5 இன்ச் நம்ம வந்து துணி விட்டாச்சு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கழுத்தளவு வைக்கணும். ஸோ கழுத்தளவு வைக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் 2 ஷோல்டரும் வந்து சரியாக பிடிச்சிங்க. இப்படி 2 ஷோல்டரையும் சரியாக பிடிச்சிட்டு பேக் மட்டும் என்ன செய்றீங்கன்னா இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கரெக்டாக வச்சுங்க. கீழே கரெக்டாக வச்சுட்டு இப்படி கழுத்தை சரி பண்ணுங்கள். இங்கே கீழே தான் பார்க்கணும், இதெல்லாம் கவனிக்காதீங்க. இங்கே மட்டும் இந்த மாதிரி ப்ளவுஸை போட்டுட்டு இங்கே மட்டும் சரி பண்ணி இப்படி கழுத்துடைய இறக்கத்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கவனிக்க தேவையில்ல, இப்போ இங்கேயும் தான் கவனிக்கணும். இப்போ பாருங்கள், இதை இந்த மாதிரி சரியாக வச்சு கழுத்தை இப்படி நல்லா படிமானப்படுத்திக்கணும். ப்ளவுஸ் இந்த மாதிரி படிமானப்படுத்தி கழுத்துடைய அந்த அகலம், கழுத்துடைய அகலம் மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கழுத்துடைய அந்த ஷோல்டர் பட்டி இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். கரெக்டான அளவு மார்க் பண்ணிட்டோம். 1/2 இன்ச் நம்ம தைக்கிறதுக்காக வேண்டி இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கு நேராக வந்து இப்படி கோடு போட்டோம், இதுக்கு நேராக இப்படி கோடு போட்டுட்டோம்.
அதே மாதிரி இந்த மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இதுக்கு நேராக ஒரு மார்க். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஷேப் இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ என்ன செய்கிறோன்னா, ஆமோல் அளவு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஆமோல் அளவு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணோங்களா, அந்த ரைட் சைடு ஸ்லீவே வந்து யூஸ் பண்ணணும். ஆமோலுக்கு 8.25 இருக்குது சரிங்களா. அந்த 8.25 இதில் வச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம இது வந்து ரெடி மார்க்கு, உள்ளே தள்ளி வச்சு ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சுட்டு இப்படி அளந்து பாருங்கள் எவ்வளோ வருது. நமக்கு 8.75 வருது. அப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ இந்த கட்டிங்கை வந்து லைட்டாக இந்த பட்டியை அப்படியே தூக்கி லைட்டாக நவுத்தி வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரிலாம் சில நேரங்களில் கரெக்ஷன் வரும். இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கணும். ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா மேலே ஏறும் ப்ளவுஸு. ரொம்ப ஷோல்டர் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா கையெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஏறிக்கும். ஸோ கரெக்டான ஃபிட்டிங் வராது. அப்போ நம்ம ஷோல்டரை வந்து லைட்டாக நவுத்திக்கலாம். அதே மாதிரி இங்கே கொஞ்சம் நம்ம வந்து இப்படி நவுத்தி வச்சுக்கலாம். இப்போ பர்ஃபெக்டாக வந்துடும். அதாவது பாடி லூஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு 8.25 வரணும். கரெக்டாக வந்து 8.25 வந்துருச்சு பாருங்கள். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து 8.25 வந்துருச்சு கரெக்டாக. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் ரெடி. இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நேராக வந்து ஒரு ஆர்காத் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து தள்ளி நம்ம கட் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் இங்கே வச்சு நம்ம கட் பண்ணிக்கிறோம். ரவுண்ட் நெக் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே மடிக்கிறதுக்காக இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இதுலேயும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு எடுத்துக்குவோம். இப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த பேக் பார்ட் வச்சு தான் ஃப்ரண்ட்டை கட் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இந்த பேக் பார்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த பேக் பார்ட்டில் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டோடைய அதே மாதிரி சென்டர் ஷோல்டர் பிடிச்சிங்க. இந்த டாட் இருக்குது இல்லைங்களா, மெயின் டாட், இந்த மெயின் டாட்டை பிடிச்சிங்க. மெயின் டாட் நார்மலாக இப்படி வச்சு ரொம்ப இழுக்காமல் நார்மலாக வச்சு மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு இது எவ்வளோ கப்போடைய இறக்கம் எவ்வளோ அப்படின்றத இங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க சரிங்களா. இப்போ இந்த மார்க் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம சைடு மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது வந்து கப்போடைய இறக்கம் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா, ஃப்ரண்ட்டுக்காக வேண்டி அதாவது இந்த கப்பு இறக்கத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதை கனெக்ட் பண்ணி நம்ம கீழே இறக்கிக்கணும். இப்படி கீழே இறக்கிட்டு இப்படி வச்சிங்க. இதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இது தெரியணுன்றதுக்காக நான் இப்படி போடுறேன். இப்படி போட்டுட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டு ஃபுல்லாக மார்க்கிங் மெஷர்மெண்ட் எடுக்கிறது எல்லாமே லெஃப்ட் சைடு எடுத்துங்க சரிங்களா. லெஃப்ட் சைடுடைய ஃப்ரண்ட்டு பார்ட் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வச்சிங்க. இங்கே வந்து கரெக்டாக வச்சுட்டு இதை மட்டும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துங்க. இதை மட்டும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். கழுத்துடைய இறக்கம் சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த அளவு இருக்குது இல்லைங்களா, இந்த ஜாயிண்ட்டு பட்டி ஜாயிண்ட்டு, அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிங்க. அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டு நம்ம பிடிப்போம் இல்லைங்களா, இந்த டாட்டுக்காக வேண்டி ஒரு 1/2 இன்ச்சு, ஏன்னா இது நம்ம 1/4 இன்ச்சு தான் பிடிப்போம் இல்லைங்களா. 1/2 இன்ச் வந்து ஒரு 3/4 இன்ச் நீங்கள் விட்டுங்க. ஒரு 3/4 இன்ச் வந்து இங்கே விட்டு மார்க் இறங்கி இதுக்கு நேராக ஒரு மார்க்கிங்கு. இந்த டாட்டுக்காக வேண்டி 3/4 இன்ச் இறக்கி ஒரு மார்க் பண்ணிவிடுங்க சரிங்களா. இங்கே கழுத்து இறக்கத்துக்கு இங்கே மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ இதை அப்படியே வந்து எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இந்த ஃப்ரண்ட்டு நெக்குக்காக வேண்டி இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. ஃப்ரண்ட்டு நெக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இந்த மார்க் இதில் பண்ணிட்டோம், இந்த மார்க் இதில் பண்ணிட்டோம். இப்போ இந்த மார்க் இருக்கீங்களா, இந்த மார்க்கை கீழே இருக்கிற துணியில், அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டில் மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த மார்க் இருக்கு இல்லைங்களா, சைடு மார்க், இதையும் வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த அப்படியே பேக் பார்ட்டை வந்து கரெக்டாக என்ன இருக்குதோ அதே அளவில் ஆமோலில் இருந்து எல்லாமே இப்படி மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு இப்படி விட்டுறலாம். இப்போ நம்ம இதை வந்து எடுத்துருவோம் சரிங்களா. இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம். பாருங்கள்,
இது இந்த மார்க்கு. இப்போ இந்த 3 மார்க்கையும் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த பாருங்கள், இப்படி ஜாயின் பண்ணிட்டோம். இந்த கப்போடைய சைஸ் என்னன்றதை பார்த்துங்க. இந்த டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா அலோ ப்ளவுஸில், அது டாட் எவ்வளோன்றதை பார்த்துங்க. அதாவது 1 இன்ச்சு ஒரு புள்ளி இருக்குது, 1 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, சரிங்களா? அப்போ 2.25 இன்ச்சு, சரிங்களா? டோட்டல் கப்போடைய டாட்டோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 2.25, லென்த்து பார்த்திங்கன்னா 2.5, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவு பார்த்துங்க 3 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி இந்த பாயிண்ட் பார்த்துங்க, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இது பார்த்துங்க, இது வந்து 4 இன்ச்சு இருக்குது. அப்போ இங்கே வந்து என்ன செய்யணும், 4.25 வச்சுக்கணும். 4.25, ஏன்னா இங்கே நம்ம 4 இன்ச் தைச்சிருவோம் இல்லைங்களா, அதனால் இது வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. ஸோ 2.5ன்றது நம்ம 3 வச்சுக்கலாம், இது ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம லைட்டாக கரெக்ஷன் பண்ணிக்குவோம். 3 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ இது வந்து சென்டர் கோடு போட்டுக்கலாம். சென்டர் கோடு போட்டுட்டு இப்போ நம்ம இது வச்சோம் இல்லைங்களா 3 இன்ச்சு, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட்லேருந்து 1.1, சரிங்களா? இங்கே அதே மாதிரி இந்த பக்கம் 1.1 நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லைங்களா டாட்டுக்காக, அந்த மெஷர்மெண்ட் இது. இப்போ இதில் என்ன செய்கிறோன்னா, நம்ம இந்த 3 இன்ச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதே 3 இன்ச்சு இப்படி வைங்க, இதுக்கு நேராக இங்கே வருது மார்க், சரிங்களா? அதே மாதிரி 3 இன்ச்சு இங்கே வைங்க, இங்கே வருது. அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் இப்படி ரவுண்ட் ஷேப் எடுக்கணும் இங்கே, சரிங்களா? அப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கணும். இதை கனெக்ட் பண்ணி இப்படி ஷேப் எடுத்துங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இடுப்பு லூஸ் வந்து 8.25 வச்சோம் இல்லைங்களா, இடுப்பு லூஸ் வந்து 8.25 வச்சோம், 1 இன்ச்சு டாட்டுக்கு வச்சோம். அந்த 8.25 மட்டும் எடுத்துங்க. 8.25ல் இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3.25 இருக்குது. ஸோ 3.25ன்றது இங்கே 4 இன்ச் தைக்கிறதுக்கு போயிடும், 3.5 இன்ச்சு, சரிங்களா? அப்போ 3.5 இன்ச் கனெக்ட் பண்ணிவிட்டு 8.25ல் 3.5 போயிடுச்சு. அதே 3.5 இன்ச் அப்படி இங்கே வைங்க. இங்கே வச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா 8.25, இந்த 8.25. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் தைக்கிறதுக்கு நம்ம 1.5 இன்ச் விடும் இல்லைங்களா, அதை கனெக்ட் பண்ணி இப்போ இதுக்கு நேராக வந்து கோடு போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம், மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக வந்து கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே மட்டும் லைட்டாக இப்படி ஷேப் எடுக்கிறீங்க, ஒரு 4 இன்ச் வந்து ஷேப் எடுக்கிறீங்க. இந்த மாதிரி வி ஷேப்பில் இந்த மாதிரி எடுத்துருங்க. 4 இன்ச் எடுத்தால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கவர் த்ரெட் எடுக்கணும். ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கவர் த்ரெட் எடுக்கணும். இங்கே ஒரு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லைட்டாக ஷேப் எடுக்கிறோம். இப்படி இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அர்க்காத் நம்ம கட் பண்ணிட்டோன்றதுக்கு ஒரு அடையாளம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தைக்கும்போது கட் பண்ணி மறுபடியும் ஒரு கவர் த்ரெட் எடுக்கிறோன்னு சொல்லி கட் பண்ணிடக்கூடாது. அதனால் ஒரு அர்க்காத் வந்து பண்ணிங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே சென்டர் அர்க்காத்து, அதுக்கப்புறம் இதை சென்டர் கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம மடிக்கிறோன்னு சொன்னால் இதை பாருங்கள். இப்போ இதில் வந்து 1.1 இங்கே வருதுங்களா, 1.1 இதில் ஒரு அர்க்காத் பண்ணிட்டோம், சரிங்களா? அவ்வளோதான். பாருங்கள், இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே கட் பண்ணிட்டோம். பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும், சரிங்களா? பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து வேணால் கோடு போட்டுக்கலாம். இந்த மெயின் டாட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஐப்பட்டி ஹூக் பட்டி வரக்கூடிய இடத்துல டாட்டு, அதுக்கப்புறம் இந்த டாட்டு, அந்த டாட் எப்படி பிடிக்கணும்னு கூட நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருப்போம். பாருங்கள், இப்போ இந்த டாட்டை பிடிச்சிருங்க, இந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ½ இன்ச் மேலே, ½ இன்ச் மேல் பக்கமாக அதை பாருங்கள்.
இங்கே சரியாக வச்சுங்க. சரியாக மடிச்சுட்டு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு நேராக டாட் போட போகிறீங்க. பாருங்கள், இதுக்கு நேராக டாட் போட போகிறீங்க. இங்கே கொண்டாந்து நிப்பாட்டிடுறீங்க. எந்த அளவுக்கு நம்ம கிட்ட கொண்டு வருமோ அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி தூரத்தில் நிப்பாட்டிக்கலாம், இல்லை இங்கேயே நிப்பாட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே எந்த அளவுக்கு கிட்ட கொண்டு வருமோ அந்த அளவுக்கு ஷார்ப்பாகும். நம்ம எந்த அளவுக்கு தூரம் கொண்டு போகிறோமோ ஃப்ளாட்டாக இருக்கும். அதான் வித்தியாசம். இப்போ இந்த டாட் பிடிச்ச பிறகும் இந்த டாட் ஸ்டிச் பண்ண பிறகும் இங்கே நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து இப்படி பிடிச்சி இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி இந்த பாருங்கள், இந்த பாயிண்ட்டை பிடிச்சி என்ன செய்யணும்னா இந்த ஆமோல் ஷேப் இருக்கு இல்லைங்களா, ஒரே லெவலாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதாவது இந்த மாதிரி ஆகிடக்கூடாது. இந்த பாருங்கள், ஒன்று சின்னது பெருசு இந்த மாதிரி வந்துடக்கூடாது. ஒரே லெவலாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு 1.25 1.5 அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ப்பாக வேணும்னா கொஞ்சம் நெருக்கி போட்டுக்கலாம். ஃப்ளாட்டாக வேணும்னா ரொம்ப ஷார்ப் வேண்டாம்னா கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச் விட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணால் இது சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து கட் பண்ணிட்டோம், பேக்கும் வந்து கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு கீழே வரக்கூடிய பட்டி, இது கீழே ஒரு பட்டி வரும் இல்லைங்களா, அந்த பட்டி இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பட்டிக்கு வந்து நம்ம என்ன கணக்குனா இந்த அகலம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து 8.25 இன்ச் இடுப்பு லூஸ் வந்து 8.25 1.5 இன்ச் தைக்கிறதுக்கு. சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா 9.25 இன்ச் வருது. ஸோ 10 இன்ச் வச்சுக்கலாம். நம்ம இந்த டாட்டுக்காக வேண்டி நம்ம கணக்கு சேர்க்கக்கூடாது. 8.25 இடுப்பு லூஸு, 8.25 4 ஒரு பாகம் 8.25 1.5 இன்ச் தைக்கிறதுக்காக. அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 9.25 நம்ம ஒரு 10 இன்ச் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து 10 இன்ச் வச்சுக்கிட்டேன். 10 இன்ச் கிட்ட நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த பட்டி பொறுத்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நமக்கு எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். தைச்சி அதாவது ஃப்ரண்ட்டெல்லாம் வச்சுட்டு பேக்கில் வச்சு பார்த்துட்டு எவ்வளோ மடிக்கணும்னு பார்த்துட்டு நீங்கள் எக்ஸஸாக இருந்தால் மடித்து தைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிங்க. இங்கே மேலே வந்துட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு நான் இப்படி ஒரு கோடு போட்டுறேன். கோடு போட்டுட்டு இப்போ இந்த அளவு இருக்கு இல்லைங்களா, அதாவது 4 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த 4 இன்ச் இங்கே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, அதை ஹூக் பட்டி ஐப்பட்டி வரக்கூடிய இடத்துல சைடு. இது வந்து சைடு, இது பட்டி தைக்கிற சைடு, இது வந்து சைடு வந்துடும். ஸோ அதனால் இது அப்படியே வந்துட்டு இந்த 3/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கார்னரை கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து இப்படி கோடு போட்டுடலாம். இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணும்போது இப்படி லைட்டாக டவுன் பண்ணி இப்படி ஷேப் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்படி ஷேப் எடுத்து கட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்படி கட் பண்ணிக்கணும். இது ஒரு அடையாளம், அதாவது ஹூக் பட்டி ஐப்பட்டி வரக்கூடிய இடம் அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஷேப் எடுத்துகிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி ஷேப் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் இந்த மாதிரி. சரிங்களா? இப்போ இது வந்து எவ்வளோ லென்த் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இது என்ன அளவு இருக்குதோ அதை சைடு வந்து நீங்கள் இதை வச்சு கூட பார்க்கலாம். இது எவ்வளோ வருது பாருங்கள். இந்த கேப் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கீழே விட்டால் போதும், நம்ம கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு இப்போ சரியாக இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸஸாக இருக்கிறத அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். சரி, இப்போ நம்ம பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி, ஸ்லீவ் இப்போ எல்லாமே வந்து 4 பீஸ் தான் ப்ளவுஸ் பொறுத்த அளவுக்கு. இப்போ இதை நம்ம பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம கிளாத்தில் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதான் வந்து கிளாத்து, கலம்கரி கிளாத் எடுத்துருக்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? உள்ளே வெளியே இருக்குது, அது பார்த்துங்க. அதே நேரத்தில் டிசைன் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கணும். இப்போ இதில் வந்து ஃபேஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ்லாம் வந்து நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், தலைக்கீழே இருக்கிற மாதிரி போயிடக்கூடாது. ஸோ நேர் பாட்டத்தில் நிற்கிற மாதிரி, தலையெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுறேன். இப்படி கரெக்டாக வச்சிட்றேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அர்க்காத்துலேருந்து 2 இன்ச் நான் வந்து விடுறேன். சரிங்களா? மடித்து தைக்கிறதுக்கு நான் 2 இன்ச் விடுறேன். இதை அப்படியே வச்சிடறேன். பேட்டர்னை அப்படியே வச்சு நம்ம இப்போ கட் பண்ணிக்கிறோம். பேட்டர்ன் வச்சு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு. இங்கே மட்டும் லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். கிராஸ் பண்ணிவிட்டு
இப்படி கட் பண்ணிக்கிறோம். அதே நேரத்தில் இங்கேயும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு வெயிட் கூட வச்சுக்கலாம். நீங்கள் வெயிட் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அது மாதிரி பண்ணிங்க. அப்படியே பேட்டர்ன் வச்சு நீங்கள் கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு வாட்டம் வரலன்னா நீங்கள் அப்படியே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். டபுளாக போட்டு கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ப்ளவுஸுக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம பேக் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணணும். நல்லா கவனிங்க. ஃபேஸ்லாம் வந்து ஏறுற மாதிரியே இருக்கணும். பேக்கில் ஸ்லீவில் எல்லாமே ஏறுற மாதிரியே இருக்கணும். துணி பத்தலாம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வேணால் மாற்றி போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் முக்கியமாக பேக்கும் ஸ்லீவும் வந்துட்டு இந்த தலையெல்லாம் வந்து நிற்கிற மாதிரி இருக்கணும், தொங்குற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ இது அப்படியே நம்ம என்ன செய்யலாம்னா அதை பாருங்கள். இது 2 மடிப்பாக இருக்குல்ல. இப்போ 4 மடிப்பாக நம்ம இப்படி துணியை போட்டுக்கிறோம். இப்போ 4 மடிப்பாக நான் வந்து துணியை போட்டுட்டேன். இப்போ கை எடுத்துக்கலாம். கை பேட்டர்ன் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம கை இப்படி கட் பண்ணும்பொழுது இந்த படம்லாம் பாருங்கள், இந்த ஃபேஸ் வந்து நிற்கிற மாதிரியே இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா தலையெல்லாம் வந்து கீழே தொங்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து 1/2 இன்ச் விட்டுருக்குறோம். சாதா ப்ளவுஸ்ன்றதால் நம்ம ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 1.5 இன்ச் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இங்கே மட்டும் இப்படி கிராஸ் கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வாட்டம் வரலன்னா நீங்கள் சாக் பீஸால் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படியே பேட்டர்ன் வச்சு கட் பண்ண முடியும்னா நீங்கள் அப்படியே வச்சு கட் பண்ணிங்க. அங்கங்கே வந்து அது கரெக்டாக அர்க்காத் பண்ணிவிடுங்க. அர்க்காத் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இது மாதிரி அர்க்காத் பண்ணிவிடுங்க. அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்லீவை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ 2 ஸ்லீவ் ஒன்றா இருக்குது. சரிங்களா? இப்போ ஏதாவது ஒரு சைடில் வந்து நம்ம கவர் த்ரெட் எடுக்கணும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். கவர் த்ரெட் எடுத்துகிட்டு இதில் ஒரு அர்க்காத் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம கவர் த்ரெட் எடுத்துட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம். சரிங்களா? அப்புறம் தைக்கும்பொழுது நீங்கள் வந்து கவர் த்ரெட் மறுபடியும் எடுத்துடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி கவர் த்ரெட் எடுத்துங்க. இப்போ ஸ்லீவு பேக்கு கட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி ஏறுற மாதிரியே கட் பண்ணிக்கலாம், துணி இருக்கிறதால. இப்போ நான் வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக இப்படி போட்டுக்கிறேன். அதாவது தலை வந்து நிற்கிற மாதிரியே இருப்பாருங்க. இந்த மாதிரியே வச்சு நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். அதாவது கத்திரிக்கோலில் இந்த நுனியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டர்ன் வந்து நகராது. நீங்கள் ஃபுல்லாக இவ்வளோ தூரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பேட்டர்ன் நகரும், கிளாத்தும் வந்து உங்களுக்கு நிற்காது. இந்த பாருங்கள், நுனி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நுனி மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வெட்டலாம். இந்த பாருங்கள், பேட்டர்னும் நகராது. அப்படியே கட் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க் கூட பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இதை அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் வந்து கட் பண்ணிட்டோம், பேக்கும் கட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டி மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ பட்டி கட் பண்ணுறதுக்கு நான் கிளாத் எடுத்துக்கிறேன். அதான் நம்ம பேக் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனுடைய ஓர பீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பட்டியும் கட் பண்ணிட்டோம். ஸோ உள் பட்டி நம்ம
டபுள் துணியாக போட்டு கூட நல்லா ஸ்டிப்பாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சிருச்சு பாருங்கள். அதாவது பேக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்லீவு, அதுக்கப்புறம் பட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸான பீசஸ். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு. இல்லை இந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.